வெல்கம் டு ஷேஸ் கி துனியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி. ஸோ ஹைதராபாதி பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அண்ட் கொரியண்டர் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன். ரெட் சில்லி பவுடர் அதுவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங் நீங்கள் எடுத்துக்கலாம். பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் கசூரி மெத்தியை ஹேண்ட் ஆட்டி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 சினமன், 3 கார்டமன், 2 பிளாக் கார்டமன், 4 cloves, 1 ஸ்டார் அனஸ். தென் ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் 300 கிராம் கர்ட் வேணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அண்ட் க்ரீன் சில்லி உங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங் நீங்கள் க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க. அண்ட் ரெட் சில்லி பவுடர் ரெண்டுமே ஸ்ப்ளிட் பண்ணி உங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங் நீங்கள் எடுத்துக்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு எந்த வெசலில் நீங்கள் குக் பண்ண போகிறீங்களோ சேம் அதுலேயே சிக்கனை போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இதெல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆனியன் ஃப்ரை பண்ணக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் நம்ம பிரியாணி கார்னிஷிங் கூட ஃப்ரைட் ஆனியன் யூஸ் பண்ணுவோம். 1 பவுல் ஆஃப் குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. எந்த ஆயிலில் வந்து ஸ்ட்ராங் ஸ்மெல் இல்லாமல் இருக்கோ அந்த ஆயிலை நீங்கள் இதில் எடுத்துக்கோங்க. அண்ட் லெமன், பெரிய லெமனை இருந்தால் 1/2 லெமன் போதும், இல்லை சின்னதாக இருந்துச்சுன்னா ஒன்று நீங்கள் முழுசாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்கு உங்கள் ஹேண்டை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் தான் மெயினான டேஸ்ட்டே இருக்குது நம்ம பிரியாணி மேக் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நீங்கள் மேரினேட் பண்ணிக்கோங்க நல்லா. தென் இதில் கொரியண்டர் அண்ட் மின்ட் ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா லாஸ்ட்டில் பிரியாணி கார்னிஷிங்க்கும் யூஸ் ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம் மேரினேட் ஆகிறதுக்கு. சப்போஸ் நீங்கள் நைட் ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா மார்னிங் அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ்க்காவது இது மேரினேட் ஆகணும். ஆஃப்டர் 3 ஹவர்ஸ் நாங்கள் 3 ஹவர்ஸ்க்கு தான் சிக்கனை மேரினேட் பண்ணியிருந்தோம். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ்க்கு கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருங்க. லைட்டாக அந்த சிக்கனில் ஹீட் ஏறிட்டோம். அந்த மீன் வாயில் நம்ம ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரைஸ் குக் பண்ணுறதுக்கு ஒரு வெசலில் வந்து வாட்டர் வச்சுக்கோங்க. வாட்டர் ஹீட் ஆனதுக்கப்புறம் பே லீஃப், சினமன், கார்டமன், black cardamom, star anise, cloves, sahi jeera, black pepper and ஜாவித்ரி. இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் லைட்டாக வாட்டர் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங். பட் நம்ம இதை வடிக்கிறதுனால 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு 1/2 hour பிஃபோர் பாஸ்மதி ரைஸை 1/2 hour பிஃபோரே ஊற போட்டுருங்க. அண்ட் அந்த தண்ணியிலேயே கொஞ்சமாக ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதி வரப்போகிற டைமில் நீங்கள் ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ரைஸை மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். ஸோ இதில் ரைஸ் நம்மளுக்கு எவ்வளோ குக் ஆகணும்னா ஜஸ்ட் 20% தான் இதில் நீங்கள் குக் பண்ணி எடுக்கணும். ஸோ ரைஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரைஸ் கொஞ்சம் குக் ஆகட்டும். ஸோ 20% குக் ஆகிடுச்சா இல்லைன்னு எப்படி செக் பண்ணணுன்னா நீங்கள் ரைஸை எடுத்து உங்கள் கையாட்டி அதை உடச்சி பாருங்கள். அது வந்து நல்லா ரைஸ் மாதிரி உடையணும், குக் ஆகிருக்கக்கூடாது. ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணி ஃபில்டர் பண்ணிடலாம். அந்த வடித்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மேலேருந்து எண்ணெயாக இருக்கும்ல அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனில் வந்து நம்ம 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோமா, ஸோ அந்த சிக்கனில் வந்து இப்போ நம்ம வடித்த சாப்பாடை போட போகிறோம். நீங்கள் எவ்வளோ லேயர்ஸ்க்கு பிரியாணி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு டவுன் லேயரில் வந்து நீங்கள் ஃபுல் மசாலா எல்லாம் வச்சுக்கிட்டு மேலே வந்து வடித்த சாப்பாடை 1/2 லேயர் நீங்கள் பண்ணிக்கோங்க. நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணணும். ஃபுட் கலர் ரெட் கலர் இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ கலர் ஆட் பண்ணக்குள்ளே நீங்கள் அதை வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் பாலில் கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரைடு ஆனியன் வந்து மேலேருந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க டெக்கோருக்காக. தென் கொரியண்டர் அண்ட் மின்ட் 2 சின்ன பீசஸில் கட் பண்ணிவிட்டு அதையும் மேலேருந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2த்தையும் மேலேருந்து டெக்கோர் பண்ணதுக்கப்புறம் வடித்த தண்ணியை மேலேருந்து எண்ணெயோடு எடுத்து வைக்க சொன்னல அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப போட்டக்கூடாது. ஒரு சாய் கிளாஸில் 1 glass ஆஃப் வாட்டர் வந்து மேலேருந்து பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு செகண்ட் லேயரோ சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் எவ்வளோ லேயர்ஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரொம்ப கம்மி மெம்பர்ஸ்க்கு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1 லேயரே தாராளமாக இருக்கும். ஸோ ஃபைனல்
ஃபைனலாக உங்களோட கார்னிஷிங் எல்லாம் முடிச்சுட்டு மேலேருந்து ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஆயில் வந்து மேலேருந்து கொஞ்சம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு முன்ன இதில் ஸ்மோக்கி ஸ்மெல் கொடுக்கறதுக்காக சார்கோல் அதை நல்லா நெருப்பில் காட்டி எடுத்து இந்த மாதிரி ஒரு சாசர் ஆர் சம் ஆஃப் பவுலில் நீங்கள் வச்சு மேலேருந்து ஆயில் இல்லாட்டி கீ இந்தமாரி பண்ணிட்டு உடனே கவர் பண்ணிடுங்க. இதை கவர் பண்ணி மேலேருந்து ஏதாவது வெயிட்டான திங்ஸ் வச்சுருங்க. இதை 5 மினிட்ஸ்க்கு ஹையில் வச்சியும் 20 மினிட்ஸ்க்கு லோவில் வச்சு தம் போட்டு எடுத்துடலாம். ஸோ பெஸ்ட் அண்ட் ஸ்பைசியான ஹைதராபாதி பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நல்லா பார்த்து இதை மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக பண்ணிடாதீங்க. பார்க்கக்குள்ளேயே சாப்பிடணுன்னு தோணுதில்ல. அப்படி அங்கே வெயிட் பண்ணுறீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு காமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஹாவ் எ குட் டே.